வெயில்ல போயிட்டு வந்தாலே தலைவலிக்குது. இந்த வெயில் காலம் வந்தாலே இந்த தலைவலி தொந்தரவு தாங்க முடியலன்னு ஃபீல் பண்றீங்களா? வாங்க உங்களுக்கான பதிவு. வெய்ய காலத்துல தலைவலி வர்றதுக்கு 2 ரீசன் தாங்க. முதல் ரீசன் வந்து இந்த டீஹைட்ரேஷன், நீர் சத்து குறையிறது. நீர் சத்தோடு சேர்ந்து நம்ம உடம்புல இருக்க சோடியம், பொட்டாசியம், இந்த தாதுப்புகளும் குறைஞ்சிடும். ஸோ இதுக்கு வந்து பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. சாதாரணமாக இந்த எலுமிச்சம்பழ ஜூஸ்ல வந்து சால்ட் அண்ட் சுகர் போட்டு நீங்கள் குடிச்சாலே இந்த தலைவலி வந்து டக்குன்னு கிராஜுவலாக குறையதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதனால வெய்ய காலம் வந்தாலே கையில் வந்து வாட்டர் பாட்டில் ப்ளஸ் வந்து இந்த லெமன் ஜூஸ் இதெல்லாம் கூட கேரி பண்ணாலே இந்த பிரச்சனையை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் இளநீர் குடிக்கிறது, மோர் குடிக்கிறது, பெருசாக அந்த பீக் டைமான இந்த 10 to 4 டைமில் வந்து வெயில போய் எக்ஸ்போஸ் ஆகாம இருந்தாலே இதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ஆல்ரெடி நெக் பெயின் இருக்கவங்க, நெக் ஸ்டிஃப்னஸ் இருக்கவங்க, மைக்ரைன் இருக்கவங்க அதிகமான வெயில்ல போறப்போ உங்களுக்கு ட்ரிகர் ஆகி நெக் பெயின் அண்ட் ஹெட்டேக் ரொம்ப அதிகமா அடிக்கடி வந்துட்டு இருக்கும். இதனாலேயே டெய்லி டேப்லெட் எடுக்க வேண்டியிருக்கும். நீங்க டேப்லெட்டவே டிபெண்ட் பண்ணி இல்லாம பக்கத்துல இருக்க பிசியோதெரபிக்கு போனீங்கன்னா நெக் அண்ட் சுத்தி இருக்கிற மசில் அண்ட் ஃபேஷியாவை நீங்க ட்ரீட் பண்ணீங்கனாலே உங்களோட ஹெட்டேக் ட்ரிகர் ஆகாம நீங்க பாத்துக்கலாம். இது கூடவே நெக்கை ஸ்ட்ரெச் பண்றது, ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ், சின் டக் இதெல்லாமும் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சம்மர்ல நீங்க ஹெட்டேக் வராமையே ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி குடிங்க, இந்த லெமன் ஜூஸ், இளநீ, மோர் இதெல்லாம் குடிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நெக்கை ஹெல்த்தியா வச்சுக்கோங்க. இப்படிலாம் வச்சிருந்தாலே ஹெட் ஏக் இல்லாம நம்ம சம்மர் வந்து சமாளிச்சிடலாம். ஹெட் ஏக்குன்னு சம்மர் டைம்ல சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.